ஓகே. இப்போ வந்து இதுல வந்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் சம்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு 10 மணி நேரம், அதே மாதிரி வந்து 80% லேர்னிங் கர்வ் சொல்லியிருந்தான். இந்த 80% லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கான். நமக்கு எதுல கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ்ல கொடுக்கல. ஏன்னா பிங்கிறது என்னது, நம்ம இங்க இந்த பிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், லேர்னிங் இண்டெக்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கோம். ஆனா கோஎஃபிஷியன்ட் ஆகும் லேர்னிங் இண்டெக்ஸ் ஆகும் இல்ல, அது வெறும் பெர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கான். அதனால அது ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அதுக்கடுத்து ஆவரேஜ் டைம் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது மூணா பிரிச்சிருக்கான் கொஸ்டின். Average time taken for 20 units, total time taken for 30 units, total time taken for 30 to 40 units. இப்போ average time taken for 20 units அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே 20 யூனிட்ஸ்க்கு என்ன, 30 யூனிட்ஸ்க்கு என்ன, 40 to 30 இதுக்கு இடையில இந்த இருக்கக்கூடிய இந்த 10 யூனிட்ஸ்க்கு என்ன, இவ்வளவுதான் கேட்டிருக்கான். ஆனா இதை நம்ம எது கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மேட்ச் பண்ணி பார்க்கணும். என்ன கேட்டிருக்கான், ஆவரேஜ் டைமா டோட்டல் டைமா. ஆவரேஜ் டைம் அப்படின்றது எப்படியுமே என்னன்னா பெர் யூனிட். லேர்னிங் கர்வ் பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய டைம் பார்த்துட்டோம், பெர் யூனிட். அதே மாதிரி இங்க டோட்டல் டைம். டோட்டல் டைம்னா என்னன்னா மொத்தமா. ஓகேவா? அப்போ நமக்கு ஆவரேஜ் டைம் டேக்கன் ஃபார் 20 யூனிட்ஸ் அப்படின்னா என்ன கணக்குனா 28th யூனிட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 30 யூனிட்ஸ் அப்படின்னா ஓகே விளக்கம் இல்லை, ஏன்னா நமக்கு மொத்தமாவே டோட்டல் டைம் கொடுத்துட்டா. அப்போ டோட்டல் டைம் ஃபார் 30 யூனிட்ஸ்னா 30 யூனிட்ஸ்க்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது 30 யூனிட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்போம். இன்டு 30ஆல மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு வேல்யூ கிடைச்சிரும் டோட்டல் டைம் டேக்கனு. அதே மாதிரி நமக்கு 30 to 48 யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்றான், 30 to 48. அப்ப இடையில எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 10 யூனிட்ஸ். 10 யூனிட்ஸ். இதுக்கான வேல்யூ தானே கேக்குறான். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னாலே வேல்யூ கிடைச்சிரும். அப்போ நமக்கு 30க்கு வேல்யூ இருக்கு, 40க்கு இல்ல. அப்ப 40 கண்டுபிடிக்கிறோம். 40th யூனிட் கண்டுபிடிச்சு இன்டு 40 யூனிட்ஸால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட டோட்டல் டைம் டேக்கன் கிடைச்சிரும். அப்போ இதோட டோட்டல் டைம் டேக்கன், இதோட டோட்டல் டைம் டேக்கன், அதாவது டோட்டல் டைம் டேக்கன் ஆஃப் 30th யூனிட்ஸ், டோட்டல் டைம் டேக்கன் ஆஃப் 48th யூனிட்ஸ். 40 யூனிட்ஸ், ஆமா 40 யூனிட்ஸ் டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் 30 யூனிட்ஸ். ரெண்டையும் மைனஸ் பண்றப்போ 10 யூனிட்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு கிடைச்சு. இதுதான் சம்மோட பிரீஃப். ஓகேவா? இது வந்து நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம செகண்டரியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். இதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கடுத்து அதை பார்த்துக்கலாம். இப்போ அது இப்போதைக்கு அதை பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா கால்குலேட்டர் மெத்தட். அப்படி இல்லைன்னா லாக் வேல்யூ நம்ம கொடுக்கல அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். லாக் வேல்யூ நமக்கு எதுவுமே இருந்திருக்காது, வெறும் கால்குலேட்டருக்கு மட்டும் வச்சு கால்குலேட் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம்னா நமக்கு y is equal to ax power b, அதே மாதிரி a is equal to n hours, xங்கிறது 28th யூனிட்ஸ். ஓகேவா? 28. ஏன்னா xங்கிறது எப்பயுமே எதுக்கு தான் கால்குலேட் பண்ண முடியும், எதுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும், பெர் யூனிட் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும். 28th யூனிட், 30th யூனிட், 40th யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யூனிட் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து இம்பார்ட்டன்ட், இது மட்டும் நான் வச்சுக்கோ. எப்பயுமே எக்ஸ் வேல்யூ ஒரு யூனிட் தான் கால்குலேட் பண்ண முடியும். அது நம்ம என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான் அப்படிங்கறத பொறுத்து மாத்திக்கலாம். ஓகேவா? அதனாலதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். 20th கால்குலேட் பண்ணுவோம், 30th கால்குலேட் பண்ணுவோம், 40th கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம இதுக்கு கேட்கல, அதனால இது இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு வந்து டோட்டல் டைம் கேட்டிருக்கனால 30th மல்டிப்ளை பண்றோம், டோட்டல் டைம் கேட்டிருக்கனால 40th மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஓகே. இப்போ இதுல வந்து நமக்கு பி, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 0.8 இல்ல 8 நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அப்ப லாக் இண்டெக்ஸ்னா என்ன, லாக் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும். லாக் இண்டெக்ஸோட பேசிக்கான ஃபார்முலா இதுதான். என்னது, லாக் பர்சன்டேஜ் இன்டு லாக் 2. இங்க லாக் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான், 80%. லாக் பர்சன்டேஜ் டிவைடட் பை பர்சன்டேஜஸ் தான் கால்குலேட் பண்ணலாம் நீங்க. ஆமா, அப்ப ரெண்டுக்குமே லாக். அப்ப லாக் கால்குலேட் பண்றப்போ எப்படி லாக் எடுக்கணும் அப்படின்றது பாக்குறோம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் இருக்கு. இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கால்குலேட்டர் இருக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதுல வந்து லாக் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். எத்தனை டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 15 டைம்ஸ். எத்தனை டைம்ஸ், 15 டைம்ஸ். ஓகேவா? 15 டைம்ஸ் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? இதை வந்து 15 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு அடுத்த ஃபார்முலால எடுத்துட்டு போலாம். ஓகேவா? 15 டைம். அப்போ 15 டைம்னா 15 டைம் அப்படின்னா அதுக்கு அடுத்த செகண்ட் இதுல வந்து -1, கடைசி ஸ்டெப் வந்து டிவைட் வித் 0.000070 இந்த வேல்யூவால நம்ம டிவைட் பண்றப்போ என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து லாக் வேல்யூ கிடைக்கும், லாக் இண்டெக்ஸ் வேல்யூ, ஃபைண்டிங் லாக் இண்டெக்ஸ். ஓகேவா? இந்த வேல்யூ கிடைக்கும். எப்பயுமே இது வந்து காமன். என்னது, இந்த லாக் 2ங்கிறது காமன். மேல வர பெர்சன்டேஜ் தான் மாறிட்டே இருக்கும். இந்த 80, 90, 70, 80 பிளாப்லான்னு போயிட்டே இருக்கும். அப்ப எப்பயுமே இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோ, 3010. இந்த வேல்யூ காமன், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேல்யூ மாறாது, ஏன்னா அங்க போய் நம்ம திருப்பி இதை போட்டுட்டு இருக்க வேணாம். ஓகேவா? 3010 காமன், மேல இருக்க வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப 80 வச்சு கால்குலேட் பண்ணோம்னா 80 0.8
15 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணி -1 பண்ணி அதுக்கு அடுத்து டிவைட் அதுல வர்ற ஆன்சரோட டிவைட் வித் 0.0000707271 அப்படிங்கறதால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் வந்து லேர்னிங் இண்டெக்ஸ் ஆஃப் 80% அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து நமக்கு ஈக்குவல் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே டைரக்டா அடுத்தடுத்த வேல்யூ கால்குலேட்டர் யூஸ் பண்ணா வேல்யூ கிடைச்சு இதை நம்ம டிவைட் பண்ணா இந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சு. இதை வச்சு நம்ம இங்க அப்ளை பண்றோம். அப்ளை பண்றப்போ என்ன வருது? 10.20 பவர் வருது. இந்த பவர் வேல்யூ டைரக்டா கொண்டு போக முடியாது. அப்ப அதை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு தான் செகண்ட் கால்குலேஷன் இருக்கு. இதுக்கு பேர் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ, ஃபைண்டிங் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ. இது என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் என்னது 14 டைம்ஸ் இருக்கணும் ஸ்கொயர் ரூட். எதை? எக்ஸ. இந்த இடத்துல எக்ஸ தானே நம்ம கால்குலேட் பண்றோம். எக்ஸ் தானே இந்த எக்ஸ் வேல்யூ என்னது 20. இந்த 20 வந்து 14 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்றோம். ஸ்கொயர் ரூட் பண்ணி -1 அந்த அதுக்கு அடுத்து பவர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல பவர் வேல்யூ நமக்கு என்னது? -0.322. மைனஸ்ங்கிற வேல்யூ மறந்துடக்கூடாது. ஓகேவா? மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பிளஸ் பண்ணிட்டு இன்டூ அதுக்கப்புறம் அதை ஈக்குவல் டு வர ஆன்சரை இன்டூ ப்ளஸ் பண்ணிட்டே வரணும் 14 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? நமக்கு டோட்டலா வர வேல்யூ தான் நமக்கு இந்த வேல்யூ. இப்போ இதை வந்து இதை கூட மல்டிப்ளை பண்றோம். நம்ம இப்போ இது வந்து இது வந்து இந்த கால்குலேஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கு தான். இதை ஒரு வேல்யூவா கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கால்குலேஷன் யூஸ் பண்றோம். ஓகே, இதை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். இது என்னது? 20th யூனிட். ஏன்னா எப்பயுமே எக்ஸ வந்து ஒரே ஒரு யூனிட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 20th யூனிட் இது. ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? செகண்டுக்கு என்ன கேட்கறான்? டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் 30th யூனிட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 30th யூனிட்டுக்கு என்னன்றது கண்டுபிடிப்போம். அதாவது 30 யூனிட்ஸ் வரப்போ 30th யூனிட் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன நேரம் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எடுக்கிறோம். அதே மாதிரி எக்ஸுக்கு 30th யூனிட்ஸ் எடுக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு வந்து பியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அது அங்கிருந்து அது அப்படியே எடுத்துக்கிட்டோம். இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இங்க வந்து கால்குலேஷன் இருக்கு. என்ன கால்குலேட்டர் இருக்கு? கால்குலேட்டர் இருக்கு. இதை கால்குலேட் பண்றப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? இந்த வேல்யூ வந்திருக்கு. அப்புறம் ஆக்சுவலி நமக்கு சம்ல எப்பயும் போல அது வந்து இது கூட மல்டிப்ளை பண்றப்போ இந்த வேல்யூ இது 30th யூனிட்ஸ்க்கு. அப்ப 30th யூனிட்க்கு இந்த வேல்யூ அப்படின்னா 30 யூனிட்ஸ்க்கு என்ன வேல்யூ? into 30 அப்படின்னு கால்குலேட் பண்ணோமா? அப்ப 30 யூனிட்ஸ் into 30 ஒரு யூனிட். அதாவது நீ 30 யூனிட் மொத்தமா செய்யற அப்படின்னா 30வது யூனிட் செய்யறப்போ உனக்கு என்ன நேரம் எடுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு 30ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு டோட்டல் வேல்யூ இருந்திருக்கும்னு தெரிஞ்சிடும். இது டோட்டல் வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம்முக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இதா? ஃபர்ஸ்ட் இதுல ஆவரேஜ் டைம் என்ன சார்? ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் இதுல ஆவரேஜ் டைம் டேக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டனால ஃபர்தரா நம்ம மூவ் பண்ணல, இதோட நிப்பாட்டிக்கிட்டோம். ஆனா இங்க டோட்டல் டைம் டேக்கிங் ஃபர்தரா மூவ் பண்ணோம். அப்போ எக்ஸோட வேலை என்ன? எப்பயுமே ஒரே ஒரு யூனிட் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதை வச்சு ஃபர்தரா மூவ் பண்றது மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்க நான் சொன்னதுதான். ஓகேவா? அதுக்கடுத்து தேர்ட் என்ன? 40 யூனிட்ஸ் என்ன? ஐ மீன் 30 to 40 என்னன்னா அப்ப 30 யூனிட்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 40 யூனிட்ஸ் மைனஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ அதை கால்குலேட் பண்றோம். ஓகேவா? இதை யூஸ் பண்றோம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து 40th யூனிட் தான் எடுத்திருக்கும். ஓகேவா? இது எடுத்துட்டு நமக்கு அதே மாதிரி அங்க இருந்து கடை வாங்கிட்டோம். கடை வாங்கிட்டு இதுக்கான கால்குலேட்டருக்கு யூஸ் பண்றோம். செகண்ட் கால்குலேட்டருக்கு எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணா இது வந்து இருக்கு. அப்ப இது மல்டிப்ளை பண்ணா வர்ற வேல்யூ இது. இது என்னது? 40 யூனிட்ஸ். என்னது? 40 யூனிட் 40th யூனிட்ஸ்க்கு. 40th யூனிட்க்கு இதான் வேல்யூனா 40 யூனிட்ஸ்க்கு என்ன அப்படின்னு கால்குலேட் பண்றோம். இதோட வேல்யூ வந்து டோட்டல் வந்திருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்றப்பதான் நமக்கு என்ன வந்திருக்கு? இந்த வேல்யூ வந்திருக்கு. 31 to 40 units 10 units கானது. 31 to 40. ஆமா 31 to 40 யூனிட்ஸ். 31 to 40 யூனிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு? இந்த வழி a plus b. இந்த பிரசன்டேஷன் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. சப்போஸ் சம்ல வந்து இது எதுவுமே கொடுக்கலன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இப்படி கால்குலேட் பண்ணிப்போம். சப்போஸ் சம்ல இந்த வேல்யூ கொடுத்துருக்கான். இதுக்கு வேற என்ன? லாக் வேல்யூ. ஓகேவா? லாக் வேல்யூ சம்ல வந்து கீழே சம்ம மொத்தமா கொடுத்துட்டு கடைசியில சம்ம எண்ட் பண்றப்போ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டான். log 2 is equal to 3010. ஆன்டி லாக் ஆஃப் இது log 3 is equal to 4771 ஆன்டி லாக் இது அப்படின்னு சொல்லி சம்மோட எண்ட்ல ஒரு லைன் கொடுத்துட்டான். இந்த மாதிரி கொடுத்துட்டா அப்படின்னா அது வந்து சம்ல வந்து லாக் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? என்ன பார்த்தோம், லாக் வேல்யூ சம்ல கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சப்போஸ் லாக்ல வந்து சம் கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. இந்த கால்குலேட்டருக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேவா? இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இதான் யூஸ் பண்ணணும். ஓகே லாக் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுக்கு நம்ம பேஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. லாக்ரிதமோட பேஸ். லாக்ரிதமோட பேஸ்ல ஒரு 5 இது மட்டும் தான் இருக்கும். log a into b னா log a plus log b. log a by b அப்படின்னா log a minus log b. log a power b அப்படின்னா b of log a. இந்த log b of log aங்கிறது இந்த பாயிண்ட் என்னன்னா நமக்கு இன்விசிபிள், அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு இதுதான் 3 தான் மேக்ஸிமம் இருக்குது ரூல். நம்ம குழப்பிக்க கூடாதுன்னு இந்த ரூல் பார்த்தோம். log a by a minus b அப்படின்னா log வந்து a into b மாறுமா? இந்த இடத்துல log a by minus இங்க a by b மாறுதுல, இங்க a by b மாறுமான்னு கேட்டா மாறாது. முன்னாடி பக்கத்து log a minus b இருந்துச்சுன்னா இங்கிட்டு a minus b தான் வரும். அதே மாதிரி இங்கிட்டு log a plus b எப்படி இருந்துச்சுன்னா இங்கிட்டு a plus b தான் வரும். இங்க a plus b இருக்கே, அப்ப வந்து log a plus log b இங்க இருந்து log into b மாத்தலாமா அப்படின்னு வந்து மாத்தக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி log 10னா log 1 இது ரூல். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் அதே தான். y is equal to 0 point, I mean 10 point நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடு லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்தோம்னா லாக் y லாக் 10.020 into பவர் வச்சு கால்குலேட் பண்றோம். இது வந்து நமக்கு log a into b கரெக்டா? log a into b இருக்கு. log a into b அதாவது உள்ளுக்குள்ள லாகுக்குள்ள இன்டு இருக்கிறத நம்ம என்ன அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம்னா log a into b ன்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். அப்ப log a plus b ன்னு எழுதணும். இங்க அதனால நம்ம என்ன பண்றோம்னா log a plus b ன்னு எழுதுறோம். ஓகே இங்க வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள log a இது log b, அப்ப log a பவர் b ல இருக்கு. அப்ப b of log a ன்னு எழுதணும். அதுதான் இங்க கொண்டு வந்து எழுதியிருக்கோம். b of log a. அப்ப அதே மாதிரி நமக்கு log 10 ஓட வேல்யூ log ரூல் 1 படி பார்த்தோம்னா log 10 ஓட வேல்யூ 1. அதனால 1 எடுத்துக்கிறோம். 1 எடுத்துட்டு வேல்யூ எவ்வளவு மல்டிப்ளை பண்றோம், இந்த வேல்யூ எடுத்துட்டு வரோம். மல்டிப்ளை பண்றப்போ இது வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி எடுத்து சாரி மல்டிப்ளை இல்ல, இந்த டோட்டல் வேல்யூ எடுத்துட்டு இங்க வந்து எழுதிக்கிறோம். இப்போ வந்து லாக் இந்த வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு எழுதுனா 220ங்கிறது 2 into 10 20 அப்படின்னு வரும். அதனால 2 into 10 இன்ட்டுக்கு பதிலா தான் பாயிண்ட் எழுதியிருக்கோம். ஓகே அப்ப 2 into 20 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப log 2 ஓட வேல்யூ என்ன? log 2 ஓட வேல்யூ log 10 ஓட வேல்யூ. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஏரியா. இப்போ log 2 ஓட வேல்யூ log 10 ஓட வேல்யூ. log 10 ஓட வேல்யூ 1 ன்னு எழுதிருவேன். log 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. 1 இந்த இடத்துல நீ கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ணலாம். சம்ல வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் என்னது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 1, அதாவது கால்குலேட்டருக்கு 1 வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எப்பயுமே லாகோட வேல்யூ வெளியே கொண்டு வருது. அப்ப இந்த இடத்துல வேணும்னா அந்த லாகோட வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு சம்ல கொடுக்கல அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சம்ல ஆனா இந்த சம்ல என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் log 2 ஓட வேல்யூ என்னன்னு. அதனால அதை எடுத்துக்கிறோம். log 2 ஓட வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். இதை வந்து திருப்பி இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்திருக்கு. அப்புறம் இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்றப்போ இந்த வேல்யூ வந்திருக்கு. திருப்பி இது கூட பிளஸ் பண்றோம். இந்த இதுல எல்லாத்துலயுமே நம்ம இதுல என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும்? சிம்பிள் மைனஸ். எல்லாத்துலயுமே இந்த மைனஸ் சிம்பிள் முக்கியம். மைனஸ் சிம்பிளை விட்டு பண்ணோம்னா கடைசியில இந்த இடத்துல வந்து சொதப்பிட்டு நிற்கும். ரெண்டையும் பிளஸ் பண்ணி விட்டுருவோம். 1.41 வர்றதும் 0.58 வர்றதும் வருதுல மைனஸ் சிம்பிள் தான் முக்கியம். ஓகே. அப்புறம் இது வந்து log y. இதுவும் அப்ப இந்த log y ல இருந்து வெறும் y யோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஆனா log இங்க எடுத்துட்டு போறப்போ அது ஆன்டி லாகா மாறிடும். அப்ப ஆன்டி லாகா இருக்குன்னா ஆன்டி லாக்கு வந்து நமக்கு சம்ல இங்க கொடுத்துருக்கான். இங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆன்டி லாகோட வேல்யூ 0.5811 வந்திருக்கான். மேக்ஸிமம் சம்ல வந்து கொடுத்துருவான். இந்த மாதிரி சப்போஸ் ஆன்டிலாக் வேல்யூ கொடுக்கல, வெறும் ஆன்டிலாக் தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லி ஆன்டிலாக் கொடுக்கலன்னா நம்ம ஆன்டிலாகோட நிப்பாட்டினா போதும். சப்போஸ் நம்மளோட கிளாரிபிகேஷனுக்கு இன்னும் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒன் வேர்டு யூஸ் ஆகும். ஓகே. ஏன்னா ஒன் வேர்ட்ல இருந்து ஆன்டிலாக் 4-5 கொடுத்து கால்குலேட் பண்ண சொன்னா ஒன் வேர்டு ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா நம்ம ஒன்னொன்னா என்ன கிராஸ் பண்ணி ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஆன்சர் வருதா, இதுக்கு வந்து ஆன்சர் வருதான்னு. அப்ப வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ற வேலையில குழப்பி விட்டோம். அதனால அந்த இடத்துலயும் நம்ம கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணா இந்த take anti-log value in calculator. என்ன anti-log value? 0.5811 anti-log value எடுத்துட்டு divide by 227695 divide பண்ணிட்டு +1 into equal to 19 time பண்ணா அப்படின்னா y யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து என்ன y யோட வேல்யூ இருக்கு? 3.812 3.811 இது சிமிலர் தான். ஓகேவா? ஓகே. இது ஃபர்ஸ்ட் மாடல்.
இது வந்து லாக் கொடுக்கலன்னு அது இதே தான் செகண்ட் இதுக்கு வந்திருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணி மட்டும் எழுதியிருப்போம். அதே தான் வந்திருக்கும். இது நமக்கு தெரியும் தானே, அதே தான் வந்திருக்கும். இதுல ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா 30 யூனிட்ஸ்க்கு இது வந்து அதுக்கு இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் இந்த இடத்துல. எதுனாலன்னா அங்க 100 ஹவர்ஸ் வரும், இங்க 103 வந்திருக்கு. அது என்னமோ ரவுண்டிங் ஆஃப் எரர்ல வந்திருக்கு. 30 யூனிட்ஸ்க்கு 38 யூனிட், அப்போ 30 யூனிட்ஸ் என்னன்றதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்க 40 யூனிட்ஸ் 48 யூனிட் 48 யூனிட்டுக்கு வேல்யூ இது. 40 யூனிட்ஸ்க்கு என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இங்க 121 ஹவர்ஸ் வருது. ஓகே. அங்க மாதிரி இங்க 30 to 40 யூனிட்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு இதையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. மைனஸ் பண்ற ஒரு ஆன்சர் இது. ஓகே. அவ்வளவுதான். இதான் மொத்தத்துல இதுல வந்து இன்னும் அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு. இதுல 2 மாடல் மட்டும் இருக்குது. என்ன மாடல் அப்படின்னா, ஒரு மாடல் வந்து நமக்கு வந்து இந்த ஒய் இருக்குல்ல, இந்த ஒய் தானே இவ்வளவு நேரம் கால்குலேட் பண்ணும். இந்த ஒய் வந்து கொடுத்துருவான். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகுதுன்னா, நீ எத்தனை ப்ராடக்ட் செஞ்சிருப்ப எக்ஸ் கேட்கும். ஓகே. ஓகேவா, புரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து போட்டு முடிச்சோம். இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் இது 15 மினிட்ஸ் ஆகுது. இங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 20 யூனிட்ஸ் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல 15 மினிட்ஸ். ஓகே. ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் செய்ய 10 மணி நேரம் ஆகுது. எக்ஸ்பென்ன இதோட வேல்யூ கொடுத்துருவோம். எத்தனை ப்ராடக்ட் நீ அந்த 15 நிமிஷத்துல செய்வ அப்படின்னு கேட்பான். அப்ப இதே மாதிரி கால்குலேட் பண்றோம். அது ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்னன்னா பேட்ச். இதுலயே வந்து பேட்ச் வச்சுக்காது. ஒரு பேட்ச்ல 1000 யூனிட் செய்வோம். 3 பேட்ச் இருக்கு, 4 பேட்ச் இருக்கு. அது எப்படி வரும்? இந்த 2 மாடல் முடிச்சோன்னா லேர்னிங் முடியும். ஓகே. ஓகேவா? எஸ். இதுல அது மட்டும் நாளைக்கு முடிச்சு விட்டுருவோமா? நாளைக்கு முடிச்சோன்னா நமக்கு வந்து லேர்னிங் நாளைக்கு முடிஞ்சிடும். ஓகே. அதுக்கடுத்து சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். என்ன டாபிக்ஸ்னா அசைன்மெண்ட்ஸ், அப்புறம் சிமுலேஷனு, இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நம்ம ஓஎம்எஸ்எம்ல பார்த்துருப்போம். ஆல்ரெடி ஓஎம்ல பார்த்துருப்போம். அது சலுசலுன்னு 2-3 கிளாஸ்ல முடிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி பேசிக் எல்லாம் தெரிஞ்சனால இதுனா எக்ஸ்பிளைன் ஒரே ஒரு பெரிய சம் மட்டும் இருக்கு. அதுல எல்லாம் வச்சு லூப்பிங்கோட வச்சு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும், அதே மாதிரி அசைன்மெண்ட்டும் ஒரு பெரிய ஏதாவது ஒரு சம் எடுத்து அசைன்மெண்ட்டும், இது சிமுலேஷன்லயும் ஏதாவது ஒரு சம் எடுத்து சிமுலேஷனும் முடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சு. சிமுலேஷன்ல நம்ம யூஜி போச்சுன்னா இது ஒரு வெயிட்டிங் டைம், ஐடில் டைம், வெயிட்டிங் டைம் தான் பெருசு. இல்லைன்னா நமக்கு ஆர்டர் புக்கை ரீஆர்டர் லெவல் வரும். ரீஆர்டர் லெவல் எவ்வளவு நாள் ரீஆர்டர் பண்ணா வரும்ன்ற மாதிரி வரும். முடிச்சு விட்டோம்னா அந்த 3 சாப்டரும் முடிஞ்சிடும். கொத்தா அந்த 3மே முடிஞ்சிடும். இது 1 முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பர்ட் சிபிஎம், அதுவுமே நமக்கு ஓஎம்ல இருக்கும். அதுவும் முடிச்சிட்டோம்னா அதுவும் முடிஞ்சிடும். இதை முடிச்சிட்டாலே மேக்ஸிமம் ஒரு 30% கவர் பண்ணிடலாம். ஓகே. ஓகேவா? ஓகே, டன். இந்த வாரத்துக்குள்ள அதையும் முடிச்சோம். அதை முடிச்சு விட்டுறலாம். இந்த எல்லா டாபிக்கும் சேர்த்து முடிச்சோம். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? நான் இதை ஆஃப் பண்ணிக்கோ.